பொருளாதார அடிப்படையில் ஒருவருக்கு நீங்கள் ஒரு சலுகையை செய்தால் அல்லது உதவியை செய்தால் அல்லது ஒரு வாய்ப்பை தந்தால் அது எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஏன் இதை சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறோம் என்றால், சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற இடத்திலே நீங்கள் பொருளாதாரத்தை ஒரு வரையறையாக கொள்ளக்கூடாது. அதுதான் அதுக்கு முக்கியமான பொருள். அது புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான். இல்லைன்னா ஆரம்ப காலத்திலே ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்வாங்க நம்முடைய முன்னோர் முடிவெடுத்திருப்பார்கள். ஏழைகளுக்கு மட்டும் உதவி செய்வதல்ல, ஏழைகளுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுப்பதல்ல. எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருக்கிறார்கள், ஏன் பார்ப்பனர்களில் ஏழைகள் இல்லையா என்று கேட்கிற வாதம், அந்த லாஜிக் கரெக்ட் தான். ஆனால் ஒரு வறுமையில் உழல்கிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவரை பார்க்கிற போது அவருக்கு சமூகம் தருகிற மரியாதை வேறு. ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுக்கு தருகிற மரியாதை என்பது வேறு. ஆகவே சமூக தகுதி நிலை அடிப்படையில் வழங்கப்படுகிற நீதிக்கு பெயர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு கோவிலின் கருவறைக்குள்ளே நுழைந்து விட முடியாது. அவர் போன போது ஒரு கோவில் கதவையை சாத்தி விட்டார்கள். இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தா அவர்களின் சிலையை மின்பொத்தானை அழுத்தி திறந்துவிட்டு அவர் வண்டியிலே ஏறுவதற்கு முன்னதாகவே அவர் அந்த இடத்திலிருந்து அந்த வெளியேறுவதற்கு முன்னதாகவே அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு போக்கினார்கள், சம்பரோட்சணம் செய்தார்கள். அவர் இந்தியாவின் துணை பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றவர். ஆனாலும் அவர்களின் பார்வையில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மினிஸ்டர், அவ்வளவுதான். இந்த உளவியல் நேர்த்து போக வேண்டும். அதற்கு ஒரே மாமருந்து சோசியல் ஜஸ்டிஸ். அதுல கிரீமி லேயர் அப்படிங்கிற வாதமே கூட தவறு. கிரீமி லேயர் வந்தாலே எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்துடுது, பொருளாதார வரையறை வந்து விடுகிறது. அதுல படிச்சவன் பிள்ளையே படிக்கிறாங்களே, நீதிபதி பிள்ளையே படிக்கிறாங்கன்னா அவன் நீதிபதி பிள்ளை படிக்கிறவன் அவன் வேணா என் பிள்ளை காம்படிஷன் போகாதுன்னு சொல்லட்டும், சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லட்டும். அதுக்காக அதை ஒரு வரையறையாக வைக்கக்கூடாது. அப்படி வந்துட்டா அது திரும்ப சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது எடுபட்டு போகுது, இல்லாம போயிடும்.